ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் வந்தாச்சு. யாரெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு, இனிமேல் தான் எடுக்க போகிறீங்களா, எடுத்தாச்சா? கிறிஸ்மஸ் வந்தால் ட்ரெஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, பிரியாணி போடுறது மட்டும் இல்லை, கேக் வெட்டுறது மட்டும் இல்லை, சந்தோஷமாக இருக்கணும். எப்போதும் இயேசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். இயேசப்பா பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நமக்கு என்ன செய்கிறாங்க, சந்தோஷம் தந்திருக்கிறாங்க. எப்போதும் நம்ம என்ன செய்யணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் சொல்லப்பட்டிருக்குது. எப்போதும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எப்போதும் ஒரு மாதிரி கோபமாக யார் மேலே கோபத்தில் அப்படிலாம் இருக்கிறாங்க. எப்போதும் எப்படி இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. சரியா? கர்த்தருக்குள் அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும். மற்றும் நம்ம சந்தோஷமாக உலகத்தில் இருக்கிறதுல பாடு தான், உபத்திரவம் தான், எல்லாம் உண்டு. ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு ஒரு மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசு மாத்திரமே நமக்கும் எல்லாருக்கும், எனக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தர முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்.